Hi friends, இந்த வீடியோல chapter 2 numbers and sequences exercise 2.7ல first sum பார்க்கலாம். Which of the following series are in GP? GP means geometric progression. ஸோ இது இந்த சீரிஸ் geometric progression இருக்கா இல்லைங்க சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா term 2 by term 1 equal to term 3 by term 2. That is இது first term, second term, third term, fourth term and so on. இப்போ நம்ம இந்த கண்டிஷன் satisfy ஆச்சுன்னா இந்த சீரிஸ் geometric progression இருக்கு. So first term 2 that is 9. So 9 by term 1 பார்த்தீங்கன்னா 3. Next term 3 பார்த்தீங்கன்னா 27 by term 2 9. So 3 table 9 3 times. அதே மாதிரி 9 table 27 3 times. So 3 equal to 3. So இது ரெண்டுமே equal. So therefore it is in GP, that is geometric progression இருக்கு. So அதே மாதிரி second sum பார்க்கலாம். Same condition தான். T2 by T1 equal to T3 by T2. So second term 44 by first term 4 equal to third term பார்த்தீங்கன்னா 444 by second term 44. 4 table 44 11 times. Since இதில் பார்த்தீங்கன்னா இது 4 table 11 times இது 111 times. அப்போ பார்த்தீங்கன்னா 111 by 11. So ரெண்டுமே ஈக்குவலானா not equal. Therefore it is not in GP. So இப்போ அதே மாதிரி third sum பார்த்துக்கலாம். So same T2 by T1 equal to T3 by T2. So second term பார்த்தீங்கன்னா 0.05 by 0.5 equal to 0.005 third term, second term 0.05. So இது நம்ம பாயிண்ட்ல இருக்குல்ல, ஸோ இதனால நம்ம இன்டூ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digits இருக்குது. ஸோ 100 மல்டிப்ளை பண்ணி மேலும் கீழியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 digits இருக்குது. ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணிடலாம் மேலேயும் கீழியும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 5 by 50 வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 by 50 தான் வரும், 50. ஸோ இப்போ 5 டேபிள் வச்சுன்னா 1 times 10 times. அதே மாதிரி இங்கே 1 times 10 times. ஸோ 1 by 10 equal to 1 by 10. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். therefore it is in GP. இது geometric progression தான் இந்த சீரிஸ். ஓகே, அதே மாதிரி ஃபோர்த் சம் பார்க்கலாம். T2 by T1 T3 by T2. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா 1 by 6 by 1 by 3. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1 by 12 by 1 by 6. ஸோ இந்த டிவிஷனில் இருக்க மல்டிப்ளிகேஷன் மாற்றிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் மாற்றும் போது இந்த 1 by 3 ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அதை 3 by 1 ஆகிடும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் மாற்றும் போது சேம் 1 by 6 6 by 1 ஆகிடும். ஸோ 3 டேபிளில் 6 2 times அப்படின்னா 1 by 2 வருது இந்த சைடில் ஆன்சரு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சேம் 6 டேபிளில் 12 2 times, சேம் 1 by 2. ஸோ அப்போ therefore it is in GP, geometric progression. அதே மாதிரி ஃபிஃப்த் சம் பார்த்துக்கலாம். T2 by T1 T3 by T2. ஸோ செகண்ட் டேர்ம் -5 by first term 1 equal to third term 25 by second term -5. ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா -5 தான். இது 5 -5 1 -5 தான். 5 டேபிள் 25 5 times. ஸோ இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ இதுவும் -5 இதுவும் -5. therefore it is in GP. இதுவும் GP சீரிஸ் தான். அதே மாதிரி 6 சம் போடலாம். T2 by T1 T3 by T2. ஸோ டேர்ம் 2 பார்த்தீங்கன்னா 60 by 120. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30 by 60. ஸோ 60 டேபிளில் 1 times, இது 2 times, 1 by 2 வருது. 30 டேபிளில் 1 times, இதுவும் 2 times. இதில் தேர்ட் ஒன்றும் போடலாம், மூணாவது, தட் இஸ் T4 by T3. எனக்கு 18 இருக்குது. ஸோ கேன்சல் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா டேர்ம் 4 18 by 30. அப்போ 1 by 2 1 by 2 ஈக்குவல் டு இது 3 டேபிள் வச்சிடலாம். 3 6 3 10 திருப்பி 2 டேபிளில் 3 times 5 times 3 by 5. இது மூணுமே நாட் ஈக்குவல். therefore it is not in GP. இதில் ரேரான சிச்சுவேஷன்ஸ் தான் தேர்ட் அது மூணாவது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மிச்ச சம்ஸ்லாம் T2 by T1 T3 by T2 ரெண்டு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆனாலே அது GP தான். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். T2 by T1 T3 by T2.
ஸோ T2 பார்த்தீங்கன்னா 4/16, T3 பார்த்தீங்கன்னா 1/4. இதுவும் 4 டேபிளில் 1 டைம்ஸ், 4 டேபிளில் 16 4 டைம்ஸ். இது வந்து 1/4, 1/4 தான். இங்கே வந்து இதுவும் சும்மா போட்டு பார்க்கலாம். தேர்ட் திங் T4/T3. ஸோ T4 பார்த்தீங்கன்னா 1/4/T3 பார்த்தீங்கன்னா 1. ஸோ இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 1/4 into 1. 1/4 into 1 வந்து நத்திங் பட் 1/4 into 1 வந்து 1/4 தான். ஸோ மூணுமே 1/4 தான். அதான் முன்னாடி சம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரேரான சுச்சுவேஷன்ஸில் தான் இந்த மாதிரி வரும், இல்லைன்னா நார்மலாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ இது வந்து மூணுமே வந்து ஈக்குவல் தான். தேர்ஃபோர் இட் இஸ் இன் ஜிபி. ஓகே, தேங்க்யூ.